வணக்கம். நம்மளுடைய அடுத்த பாடம் நன்னூல் கூறும் ஆசிரியர் இயல்புகள். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய அடுத்த பாடம். நன்னூல் கூறும் ஆசிரியர் இயல்புகள். சரிங்களா? நன்னூல் அப்படின்னா இது நம்ம தமிழ்ல இருக்கிற இலக்கண நூல்ல ஒண்ணு. சரிங்களா? ஒரு நூல், அதுக்கு பெயர் நன்னூல். இந்த நூல்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்னா, இலக்கணம் பற்றின கருத்துகள், கிராமர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆசிரியர், அதாவது டீச்சர், மாணவர், ஸ்டூடெண்ட், அவங்களுடைய குவாலிட்டிஸ், அவங்களோட இயல்புகள், அதெல்லாம் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத இந்த நூல் எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது விளக்குது. சரிங்களா? இங்க இந்த பாடப்பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கிட்ட என்ன மாதிரி பண்புகள் இருக்கணும், என்ன மாதிரி பண்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த நூல் விளக்குது. அதுல இருந்து சில விஷயங்களை இந்த பாடப்பகுதியில நமக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஆசிரியரோட இயல்பு, ஆசிரியரோட இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க எப்பவுமே ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அதாவது எப்பவுமே ஒரு அற அற வழியில அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். வெர்ச்சுவஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வழியில இருக்கணும். அப்புறம் அறிவு மேம்பட்டவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பல நூல்களை கற்றவங்களா இருக்கணும். கற்ற நூல்கள்ல நல்ல ஒரு தெளிந்த அறிவு இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்பதான் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ், அதான் மாணவர்களுக்கு அந்த விஷயங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு புரியிறபடிக்கு நல்லா எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? அந்த திறமை அவங்க கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை படிச்சா போதாது. இப்ப ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த உலகத்துல. அத்தனை விஷயங்களுக்கான அறிவும் உங்ககிட்ட இருக்கணும். அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கணும். சரிங்களா? அவங்களோட குணம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப உயர்ந்த குணமா இருக்கணும். சரிங்களா? அந்த என்ன சொல்றது, அதாவது அவங்க உயர உயர அவங்க கிட்ட அந்த பணிவு அது இருக்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் என்னன்னா ஆசிரியர்களுக்கான பண்புகள். சரிங்களா? இந்த பண்புகளை இந்த நன்னூல் அப்படின்ற நூல் சில விஷயங்களோட ஒப்பிட்டு சொல்லுது. என்னன்னா, உதாரணம் நிலம், மலை, நிறைகோள், பூ. இந்த 4 விஷயங்களோட, அதோட பண்புகளோட ஆசிரியரோட பண்புகளை ஒப்பிட்டு இங்க ஆசிரியரோட இயல்பு, அதான் அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்ன்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது இந்த இந்த பாடத்துல, இந்த நூல். சரிங்களா? இப்ப அது என்னென்ன அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிலம். நிலம்னா என்னது, அந்த லேண்ட். சரிங்களா? அதுதான் என்ன, அந்த லேண்ட், அந்த நிலம் தான் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு பயன்படுது அப்படின்னா, உழவு தொழிலுக்கு ரொம்ப பயன்படுது. சரிங்களா? இப்ப உழவர் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை நல்லா ஆஹ் அதாவது தோண்டி, அதை என்ன பண்ணுவாங்க, அதை தோண்டி அதை உழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உழுது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த விதையெல்லாம் விதைப்பாங்க. இப்ப அந்த நிலம் இந்த உழவர் என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் அது என்ன பண்ணுது, அந்த நிலம் எல்லாத்தையும் பொறுத்துக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உழவருக்கு ஒத்துழைச்சி அந்த அந்த உணவுப் பொருளை அது கொடுக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்து அவ்வளோ அந்த பொறுமை அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கணும். அந்த நிலம் போல அந்த பொறுமை அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த நிலம் என்ன பண்ணுது, எவ்வளவுதான் அதை உழுது இது பண்ணாலும் அதை என்ன பண்ணுது, பொறுத்துக்கிட்டு அந்த 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 வலிமை அதுக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரியான வலிமை அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கணும். என்ன மாதிரியான வலிமை அப்படின்னா, அறிவு வலிமை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கற்றல், அந்த அந்த ஒரு இது இருக்கணும் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவு வலிமை இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி
என்னதான் வந்து ஆஹ் எந்த ஒரு சபையிலையும் என்ன பண்ணணும், அவங்க பேச்ச வெல்ல முடியாத அளவுக்கு அந்த பேச்சாற்றல் அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. பொறுமை இருக்கணும், வலிமை இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மாணவர்கள், இப்ப உழவர்கள் வந்து அதை உழுறாங்க இல்லையா? அதே மாதிரி மாணவர்கள் எவ்வளவுதான் வந்து இந்த ஆசிரியர்கள் கிட்ட வந்து சரியான முறையில நடந்துக்கலனா கூட அதை பொறுத்து அந்த மாணவர்களை எப்படி மேம்படுத்தலாம். சரிங்களா? அந்த மாதிரி பயனை தரக்கூடியவங்களா அந்த ஆசிரியர் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த நிலம் மாதிரி அந்த பொறுமை வேணும், இந்த வலிமை வேணும். சரிங்களா? அதே மாதிரி உழவர்கள் எவ்வளோ இது பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு அதுக்கான அவங்களோட உழவருக்கான முயற்சிக்கான பயனை தருதுலயே, அதே மாதிரி இந்த ஆசிரியர்களும் அந்த பொறுமை வலிமை, அதே மாதிரி மாணவர்கள் முன்னேற்றத்துக்கான அந்த அந்த முயற்சி, அந்த நிலம் மாதிரி அந்த பயனை கொடுக்கறது. சரிங்களா? இந்த குவாலிட்டிஸ் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கணும். அதுதான் இந்த நிலத்துக்கு ஒப்பீடு பண்ணி சொல்றாங்க குவாலிட்டிஸ். அடுத்தது மலை. மலைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மலைனா ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? அந்த மலைய வந்து யாராலையும் அசைக்க முடியாது. அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்றது அளக்கவும் முடியாது இல்லையா? அப்படி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலைய வந்து எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அவ்வளவு உயரம் இருக்கும் அது. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு இடத்துல மழை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த இடத்துல மழையே பெய்யாத ஒரு இடம் வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மழை என்ன பண்ணுமா, அந்த மேகத்தை தடுத்து ஒரு வறண்ட இடமா இருந்தா கூட அவங்க மழைய பெய்ய வச்சு அதுக்கு அந்த இடத்துக்கு நீரை கொடுக்குமா. அந்த மாதிரி பண்புகள் எதுக்கு இருக்கு? மலைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆசிரியர், இந்த டீச்சர்ன்றவங்க எப்படி இருக்கணுமா, அவங்களோட அறிவு, அவங்களோட அந்த புத்தக அறிவு, அந்த கற்றல், அது மூலமா கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து அளக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்ன்றாங்க. இந்த மலை எப்படி அளக்க முடியாது, அதே மாதிரி அவங்க அறிவு அப்படி இருக்கணும்ன்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆஹ் ஆஹ் இப்ப மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப மாணவர்களுக்கு அந்த கல்வி செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? எப்படி மழை வந்து அந்த மேகத்தை தடுத்து மழை பொழிவு கொடுக்குது, ஒரு வறண்ட இடமா இருந்தா கூட மழை பெய்யாத இடத்துல கூட கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி மாணவர்கள் வந்து எவ்வளவுதான் அறிவுல குறைந்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்க அந்த கல்வி செல்வத்தை கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணணும், ஒரு அந்த மாணவர்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையோட அந்த ஆசிரியரோட இயல்புகளை ஒப்பிட்டு அது எப்படி இருக்கணும்ன்றத நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அடுத்தது வந்து நிறைகோள். நிறைகோள் அப்படின்னா என்னன்னா, இந்த தராசு சொல்லுவாங்க இல்லையா, எடை போடுறது. சரிங்களா? நடுவுல ஒரு முள்ளு மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் ரெண்டு தட்டு இருக்கும். அதுதான் நிறைகோள் அப்படின்றாங்க. இந்த நிறைகோள் என்ன பண்ணும்னா வந்து சரியான அளவு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ரெண்டு தட்டும் வந்து ஆஹ் ஒரே சமமான நிலையில நிக்கும். சரிங்களா? இந்த ஒரு பக்கம் தாழ்ச்சியா ஒரு பக்கம் ஏற்றமா இருக்காது. சரிங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்க, நடுவு நிலை அப்படின்றாங்க. அந்த முள், அந்த தராசோட முள் இருக்கு இல்லையா, அந்த முள் எப்படி இருக்கும்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கம் சாயாம நடுவு நிலையோட இருக்குமா. சரிங்களா? ரெண்டு பக்கமும் அந்த தட்டு சமநிலையில இருக்கணும். அதுதான் சரியான அளவு. அததான் இங்க வந்து என்னன்னு சொல்றாங்க, நிறைகோள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எடைய வந்து துல்லியமா கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அது போல வந்து ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த நிறைகோள் போல இருக்கணும்ன்றாங்க. நிறைகோள் போல இருக்கணும்னா எப்படி? அதாவது இப்ப வந்து வெவ்வேறு ஒ- கருத்துடைய மாணவர்கள் இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு வந்து அஹ் அஹ் நல்லா சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு வந்து பாகுபாடு காமிச்சு ஒருத்தங்களை உயர்த்தியும் ஒருத்தங்களை தாழ்த்தியும் அப்படி நடத்தக்கூடாது ஒரு ஆசிரியர்னா. எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரி என்ன பண்ணணும், அவங்கள வழி நடத்தணும். சரிங்களா? சில டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தங்களுக்கு வேற மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. சரிங்களா? எல்லா மாணவர்களையும் அவங்க அறிவுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அறிவுல நிறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரியா தான் வழி நடத்தும். அதாவது பாகுபாடு காமிக்க கூடாது.
இந்த நடுவு நிலையோட இருந்து அவங்கள நல்வழிப்படுத்தணும். சரிங்களா? இததான் வந்து இந்த பண்பு ஆசிரியர்கிட்ட கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிறைகோளை உதாரணமா சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பூ. பூன்றது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மலர். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா அழகா இருக்கும், நல்லா மணமா இருக்கும். முக்கியமா முக்கியமா அதை வந்து நிறைய வந்து விசேஷ நாட்கள்ல எல்லாருமே பயன்படுத்துவாங்க இல்லையா? தலையில வச்சுக்கிறது, சாமிக்கு சாமி படத்துக்கு வைக்கிறது, கோயிலுக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி கல்யாண நிகழ்ச்சி, இப்படி எல்லாத்துக்குமே அந்த பூவை தான் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. அந்த பூ எப்படி இருக்கும்னாக்கா நல்லா எப்பவுமே அது பாத்தீங்கன்னா அந்த மலர்ச்சியா இருக்கும் பொழுது பார்க்கவே அழகா இருக்கும். ஒரு பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த பூவை பார்த்த உடனே நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி வருது? அதே மாதிரி ஒரு ஆசிரியரை பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு என்ன வரணுமா? அந்த மகிழ்ச்சி வரணுமா? ஐயோ, இவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோமா? இவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்க மாட்டோமா? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மாணவர்களுக்கு வரணுமா? சரிங்களா? ஒரு பூவை பார்த்தா நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. அந்த பூவை கையில வாங்கி பார்க்கணும், தலையில வச்சுக்கணும். அப்படிலாம் எண்ணம் வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆசிரியரை பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணுமா நமக்கு? அவங்க கிட்ட அவங்கள பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வரணுமா? அந்த மாதிரி அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்? ஒரு மலர்ச்சியான முகத்தோட பாடம் சொல்லி தரவங்களா இருக்கணும். எப்பவுமே கடுகடுன்னு இருக்கக்கூடாது. ஒரு மலர்ச்சியான முகத்தோட இருக்கணும் அவங்க எப்பவுமே. அவங்களோட செயல்கள் எப்பவுமே நன்மையை நோக்கி மட்டுமே இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களதான் என்ன பண்ணுவாங்க? மாணவர்கள் ரொம்ப விரும்புவாங்க. சரிங்களா? அதனால ஆசிரியர்கள் இந்த மாதிரி பண்புகளோட இருக்கணும்னு சொல்லிட்டு நிலம், மலை, நிறைகோள், பூ இதோட ஒப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்புகள் இதோ அதாவது நிலத்துக்குரிய பண்புகள் இருக்கணும், மலைக்குரிய பண்புகள் இருக்கணும், நிறைகோளுக்குரிய பண்புகள் இருக்கணும், பூ இருக்கு இல்லையா? அதுக்கான பண்புகளும் இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆசிரியர்கள் கிட்ட இருக்கு அதாவது அவங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய இயல்பு, தள்ள வேண்டிய இயல்புகள், அவங்க கிட்ட இருக்கக்கூடாத இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க, கிளாஸ்க்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாடம் சொல்லி தரத்துக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது, அதாவது ஒரு விருப்பம் இருக்காது. சரிங்களா? சும்மா வந்துட்டு கூட சில பேர் போவாங்க, சரியா சொல்லி தர மாட்டாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட. அவங்க அவங்க வந்து கற்ற விஷயத்த கண்டிப்பா என்ன பண்ணணும்? மாணவர்களுக்கு சொல்லி தரணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போக கூடாது. அத பாடம் சொல்லி தரதுல ஒரு விருப்பமின்மை இருக்கும் இல்லையா சில பேருக்கு? அஹ் சும்மா வந்துட்டு போவாங்க சில பேர், சரியா சொல்லி தர மாட்டாங்க. கடமைக்குன்னு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடாது. கடமைக்குன்னு பாடம் சொல்றவங்களா ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடாது. அடுத்தது அவங்க கிட்ட வந்து இழிவான குணம், அதாவது மற்றவங்க இகழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த பண்புகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சில பேர் எப்பவுமே ரொம்ப கடுகடுன்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நல்ல குட் நாட் குட் ஹேபிட்ஸ், அதாவது குட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து சில பேர் வந்து தன்னோட அதிகமா படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது அடுத்தவங்க பொருள் மேல அதிக ஆசைப்படுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து உண்மையை மறைச்சு பொய் பேசுறது. சரிங்களா? அதாவது யாராவது ஏதாவது இப்போ ஒரு மாணவர் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் ரூம்ல. சரிங்களா? சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து கேள்வி திரும்ப கேட்காதபடிக்கு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி, அவங்கள ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு நீ வந்து எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசி உட்கார வச்சிருவாங்க. அந்த மாணவர் வந்து அடுத்த முறை தனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது மாறுபாடான பண்புகள். ஒரு நேரம் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பண்புகள்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே இனிமையா இருக்கணும்னு இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த பூவ உதாரணமா சொல்லி சொன்னாங்க இல்லையா? இனிமையான பண்புகளோட தான் இருக்கணும். மாறுபட்ட பண்புகளோட இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் கிட்ட இருக்கக்கூடாத பண்புகள், அந்த இயல்புகள். சரிங்களா? அதையும் சில விஷயங்கள் கூட வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க, கம்பேர் பண்ணி சொல்றாங்க. என்னன்னா ஒண்ணு கழற்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு. சரிங்களா? இதுக்குள்ள குணங்களை வந்து இந்த ஆசிரியரோட குணத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க.
இதுக்குள்ள குணங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாத பண்புகள். சரிங்களா? இந்த கழற்குடத்தோட பண்பு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாது. மடற்பனையோட பண்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பருத்தி குண்டிகை, முடத்தேங்கு இதோட பண்புகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அது அது என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து கழற்குடம். கழற்குடம் அப்படின்னா கழற்சி காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அந்த காய் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வழு வழுன்னு இருக்கும். சரிங்களா? அது கூகுள்ல கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்கும். கழற்சி காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழற்சி காய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடத்துக்குள்ள போடுறாங்க. அப்ப போடும் பொழுது அந்த காய் என்ன ஆகும்னாக்கா, எந்த வரிசையில போடுறாங்களோ அந்த வரிசையிலே இருக்காதாம். சரிங்களா? அது வந்து உள்ள போகும்போது முன்னாடி எது போட்டதோ அது பின்னாடி, பின்னாடி போட்டது முன்னாடி, இப்படி வந்து அது கலந்து போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி அது அந்த ஒரு வழுவழுப்பு தன்மை அப்படி. சரிங்களா? அதே மாதிரி இப்ப வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா, தான் வந்து படிச்ச விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம முன்ன சொல்ல வேண்டியதை பின்னாடியும், பின்ன சொல்ல வேண்டியதை முன்னாடியும் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி சொன்னாக்கா மாணவருக்கு ஆசிரியர் என்ன பாடம் நடத்துறாருன்னே புரியாது. சரிங்களா? எதுக்குமே ஒரு முறை இருக்கு இல்லையா? அந்த முறைப்படி அந்த வரிசைப்படி தான் அவங்க வந்து தான் சொல்லித்தர விஷயத்த கற்ற விஷயத்த மாணவர்களுக்கு அழகா வரிசைப்படுத்தி சொல்லணும். சரிங்களா? அதனால அந்த கழற்குடம் இதுக்கான பண்பு அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது என்னன்னா மடற்பனை. மடற்பனை மடற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ம மடற்பனைனா அதாவது ஒரு பனை மரம். பனை மரத்தோட அந்த மடல், அந்த அந்த இலை இருக்கு இல்லைங்களா? அதை பாத்தீங்கன்னா அப்படியே விரிச்சு ஒரு விசிறி மட்டை மாதிரி அப்படியே விரிச்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அது என்ன ஆகும்னா அது குத்தும். அந்த மாதிரி இருக்கிற அந்த மடல். அப்ப வந்து என்ன ஆகும்னா யாராவது பழம் பறிக்க வந்தாங்கன்னா அவங்களால பழம் பறிக்க முடியாது. அந்த பனை மரத்துல இருக்கிற அந்த பழம் இருக்கு இல்லையா, அதை பறிக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த மடல் என்ன பண்ணும்னா அந்த பழத்தை மூடிக்கிட்டு விரிச்சிட்டு நிக்கும் பொழுது அவங்க கைய குத்தும். அதனால அவங்களால பறிக்க முடியாது. அதனால வந்து அந்த மடற்பனையை பொறுத்தவரை பழத்தை அதுவா கீழே கீழே விழ வச்சாதான் உண்டு. அதுவா ஒரு பழத்தை கொடுத்தாதான் உண்டு. சரிங்களா? அந்த பழம் கீழே விழுந்தாதான் நம்மளால எடுத்து பயன்படுத்த முடியும். அதே போல சில ஆசிரியர்கள் இருப்பாங்க. சில மாணவர்கள் வந்து ஒரு சந்தேகம் கேட்க வராங்க அப்படின்னா அதை தீர்க்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களா விரும்பினா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்த அந்த மாணவருக்கு தெளிவுபடுத்துவாங்க. ஒரு மாணவர் வந்து தன்னை தேடி வந்து ஒரு விஷயத்த கேட்கறாங்களே அதை கத்துக் கொடுப்போம் அப்படின்ட்டு சில பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தலைகணம், அந்த ஹெட் வெயிட் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் விரும்பிதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்க வந்து கேட்டா நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. தான் விரும்பினாது மட்டும் அவங்க அவங்க விரும்பினா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்மளால பெற முடியும். சரிங்களா? அந்த ஒரு பண்பு இருக்கக்கூடாது. இந்த மடற்பனை போன்ற பண்பு அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பருத்தி குண்டிகை. பருத்தி குண்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பருத்தியில இருந்து அந்த பஞ்சு எடுப்பாங்க இல்லையா? பஞ்சு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த காட்டன், அந்த பஞ்சு, இந்த வெள்ளையா இருக்கும் இல்லையா? அந்த பஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பருத்தி குண்டிகை அப்படின்றது என்னன்னா, அதாவது ஒரு ஆஹ் அந்த வாய் அதோட அந்த அந்த பொருளோட அந்த வாய் எப்படி இருக்கும்னா ரொம்ப குறுகலா இருக்குமா. சரிங்களா? அது ஒரு பாத்திரம் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். சரிங்களா? அந்த பாத்திரத்தோட வாய் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறுகலா இருக்கும். குறுகலா இருக்குன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சை அடைப்பாங்க. இந்த பஞ்சை அடைக்கிறதும் கஷ்டம்தான். சரிங்களா? ஏன்னா வாய் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒரு குச்சியை விட்டு விட்டுதான் என்ன பண்ண முடியும், அந்த பஞ்சை உள்ள தள்ளுவாங்க. சரிங்களா? அந்த பஞ்சை அடைக்கிறதும் கஷ்டம். சரிங்களா? அதே மாதிரி அந்த பஞ்சை அந்த 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 பாத்திரத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வந்து உடனே எடுக்க முடியுமா? அந்த குறுகிய வாய்க்குள்ள கையை விட்டு இல்ல குச்சி வச்சு அந்த பஞ்சை எடுக்க முடியுமா? உடனே எடுக்க முடியாது. அதுவும் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அந்த ஒரு பாத்திரத்துக்கு தான் பருத்தி குண்டிகைன்னு பேரு. அதுக்குள்ள அந்த பஞ்சை அடைக்கிறதும் கஷ்டம். அதுக்குள்ள இருந்து அடைச்ச பஞ்சை வெளியில எடுக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிக்கும் பொழுதும் ரொம்ப
வருந்திக்கிட்டு இதெல்லாம் நம்ம படிக்கணுமா? சில பேருக்கு படிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வீட்ல வந்து அப்பா, அம்மா கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு அத படிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி அவங்க படிச்ச விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கே அத வந்து என்ன பண்ண தெரியாது. அவங்களுக்கு அதுல முழுசா ஒரு அறிவு இருக்காது. அதே மாதிரி அந்த அறிவு மத்தவங்களுக்கு ஓரளவு இருக்கிற அந்த அறிவு கூட மத்தவங்களுக்கு வந்து எப்படி கொண்டு போகணுன்றதே அவங்களுக்கு தெரியாது. அதுவும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தான். இந்த மாதிரி வந்து ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது. இந்த மாரி இருக்கிறவங்க ஆசிரியராவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து படிக்கிறதும் கஷ்டம். அது படிச்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியாது. அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம பருத்தி குண்டிகை மாதிரியான அந்த இயல்பு அந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி ஒரு இயல்பு இருந்துச்சுன்னா அவங்க ஆசிரியரா வரக்கூடாது. உங்க ஆசிரியருக்கான தகுதியே இல்லாதவங்க அப்படின்றாங்க. அடுத்த முடத்தெங்கு. முடத்தெங்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தென்னை மரம். தென்னை மரம்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்கும்? நல்லா நிமிர்ந்து உயரமா வளர்ந்துகிட்டே போகும் இல்லையா? ஆனா சில தென்னை மரம் பாத்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஒரு கால்வாசியிலேயே ஒரு அரை இதுலயே என்ன பண்ணும்னா, அப்படியே வளைஞ்சிருமா சில தென்னை மரம். நேரா நிமிர்ந்து வளராது. வளைஞ்சிரும். இப்ப அது என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு தென்னை மரம் வைக்கிறோம்னா, அந்த தென்னை மரம் வந்து வளைஞ்சு அடுத்த வீட்டு தோட்டத்துக்கு போயிடும். காம்பவுண்ட் தாண்டி அடுத்த வீட்டுக்கு போயிடும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, அதுல காய்க்கிற அந்த தென்னை அந்த இளநீரோ, அந்த காயோ, தேங்காயோ நம்மளால என்ன பண்ண முடியாது? பயன்படுத்திக்க முடியாது. ஏன்னா, அது அடுத்த வீட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஆனா அத வளர்க்கறதெல்லாம் யாரு? நம்ம தான் வளர்க்குறோம். ஆனா வந்து பயன் தர்றது அது யாருக்கு தரும்னா, அடுத்த வீட்டுக்கு தான் தருமா. அதே மாதிரி தான் இந்த சில ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, வந்து சில மாணவர்கள் வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ஆசிரியர் மேல மிகுந்த மதிப்பு, மரியாதை எல்லாம் வச்சிருப்பாங்களாம். ஆனா அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், இந்த மாணவர்கள வந்து மதிக்காம, சில மாணவர்கள் வந்து மிக்க பொருள் உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? நல்ல பணக்கார மாணவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட சரியான பண்புகள் கூட இருக்காது. ஆனா அந்த ஆசிரியர் வந்து யாருக்கு அதிக மதிப்பு குடுத்து இது பண்ணுவாங்கனாக்கா, அந்த பொருளுள்ள அந்த அதிக வசதியுள்ள அந்த மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வந்து தனக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும், தனக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்களாம் போயிட்டு. அவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பண்பு ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாது. ஏற்கனவே நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களே, எல்லா மாணவர்களையும் எப்படி பார்க்கணும்? நடுவு நிலையோட இருந்து பார்க்கணும். ஒரு மாணவனுக்கு பா பா பாகுபாடு அதாவது பாகுபாடு காட்டுறது, இன்னொரு மாணவருக்கு இல்லாம இருக்க அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது அ ப இப்ப வந்து நல்ல பண்பு, அறிவு, ஒழுக்கம் உள்ள மாணவர்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க இந்த ஆசிரியர் ரொம்ப மதிப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு இந்த எந்த வித இதுவும் கற்றல்ல உதவி செய்ய மாட்டாங்க. அதுவே இன்னொரு மாணவர் வந்து அதிக வசதி வாய்ப்போட இருப்பாங்க. இந்த ஆசிரியர கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா அந்த மாணவர்கள தான் இவங்க வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கவனிப்பாங்க. இது வந்து இந்த ஆசிரியருக்குள்ள ஒரு தகுதியே கிடையாது. நடுவு நிலைமை தான் வந்து ஆசிரியருக்குள்ள தகுதி. சரிங்களா? அதனால வந்து இந்த முடத்தெங்கு அப்படின்ற மாதிரியான பண்பு இந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது தன்னை மதிக்கிறவங்கள விட்டுட்டு, தன்னை மதிக்காத அடுத்தவங்கள நோக்கி என்ன பண்றது? இந்த வளைஞ்சு பணிந்து அவங்களுக்கு உதவி செய்யறது. இந்த வளைஞ்ச தென்னை மரம் மாதிரி. சரிங்களா? இப்ப வந்து ஏன் வந்து இந்த மாரி பண்புகள் இருக்கக்கூடாது? சில பண்புகள் இருக்கணும், சில பண்புகள் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு பிரிச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மாணவர் அப்படின்றவரு யார்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்கன்னா, ஒண்ணு அவங்க அப்பா, அம்மா. சரிங்களா? அடுத்தது வந்து யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர்கிட்ட இருந்து தான் கத்துப்பாங்க. இந்த ஆசிரியர் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு படிச்சு உயர்ந்திருக்காங்க? அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு? அவங்க வந்து அற வழியில நடக்கிறாங்களா? சரிங்களா? இன்னும் சொல்ல போனாக்கா அவங்க போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு அந்த உடை, நடை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த பாவனை இதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாணவர் அந்த ஆசிரியர் கிட்ட இருந்து கத்துப்பாங்களாம். சரிங்களா? அது அதனாலதான் சொல்றாங்க ஆசிரியர்கள் வந்து எ-
என்னென்ன மாதிரி பண்புகளோட இருக்கணும், என்னென்ன மாதிரியான பண்புகளோட இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ இந்த தேவையில்லாத அந்த பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த மாணவர்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. அது போனா அந்த மாணவர்களும் என்ன ஆயிடுவாங்க, அந்த அந்த குணங்கள், அதாவது என்னன்னு சொல்றது, ஆஹ் அதாவது மற்றவங்களால மதிக்கப்படாத அந்த குணங்கள், சான்றோர்களால மதிக்கப்படாத அந்த குணங்கள் உடையவங்களா மாறிடுவாங்க. சரிங்களா? அதனால ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவருக்கு ரோல் மாடல். சரிங்களா? அவங்கள வச்சுதான் அந்த மாணவரோட ஒழுக்கம், அந்த அறிவு, கல்வியில உயர்றது, சரிங்களா, ஒரு பெருமை எல்லாமே வந்து சேர்றது ஒரு ஆசிரியரை வச்சுதான். அதனால ஆசிரியர்கள் வந்து நிலம், மலை, அடுத்தது என்ன சொன்னாங்க, நிறைகோள், பூ, இந்த மாதிரி பண்புகளோட நிச்சயமா இருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த பாடம். இத வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வாசிச்சு அனுப்புங்க, அப்படியே பார்த்து வாசிச்சு அனுப்புங்க. இதுதான் எனக்கு தேங்க்யூ.